அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் யார்? தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் பிராங்கா. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இரண்டாவது வினா பாருங்க. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, தால்சுதாய். அடுத்த வினா. திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 53. நாலாவது வினா. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, புறநானூறு. ஏன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஐந்தாவது வினா. விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் ஏ, ஈரோடு தமிழின்பன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழின்பன். ஆறாவது வினா. உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் டி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். உவேசாவோட ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். ஏழாவது வினா. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யார்? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் பி, ஜி போப். எட்டாவது வினா. நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் ஏ, மான். அடுத்த வினா. பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை. பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் சி, 8. பொருள்கோள் 8 வகைப்படும். பத்தாவது வினா. பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன். பெயர் சொல்லின் வகையறிதல் நடிகன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தொழில் பெயர். நடித்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கிறதுனால இது தொழில் பெயர். 11வது வினா. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குறிப்பு வினைமுற்று. அவன் உழவன்னா குறிப்பு வினைமுற்று. 12வது வினா. பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. இதற்கான சரியாக பாருங்கள். வயலில் மாடுகள் மேய்ந்தன. அடுத்த வினா. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? இதற்கான சரியாக பாருங்கள். ஆப்ஷன் பி, தூது. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது தூது. அடுத்த வினா. கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கண்களால் நகுபவள். கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். 15வது வினா. ஆ முதலில் எண்ணிலத்திற்கு விலங்கு. ஆ முதலில் எண்ணிலத்திற்குரிய விலங்கு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குறிஞ்சி. 16வது வினா. தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திருநாவுக்கரசர். தாண்டகவேந்தர் திருநாவுக்கரசர். 17வது வினா. சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பனு அகமது மரைக்காயர். சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். 18வது வினா. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். 19வது வினா. இதழ், நா, பல், அன்னம் இவை கீழ்கண்டவற்றுள் எவை? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் டி, ஒலிப்பு முனைகள். இதழ், நா, பல், அன்னம்ங்கிறது ஒலிப்பு முனைகள். 20வது வினா. தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர். 21வது வினா. வீரமில்லாத வாழ்வும்
விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முத்துராமலிங்க தேவர். 22வது வினா. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முருங்கை பட்டை. 23வது வினா. தமிழ்நாட்டின் மாப்பாசன் யார்? தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, புதுமைப்பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமைப்பித்தன். 24வது வினா. புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஜெயகாந்தன். 25வது வினா. மாப்போசியின் பிறந்த நாள். மாப்போசியின் பிறந்த நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 26/7/1906. மாப்போசியின் பிறந்த நாள் 26/7/1906. அடுத்த வினா. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அர்னால்டு. அடுத்த வினா. வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வினையெச்சம். வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். 28வது வினா. தமர் என்பதன் பொருள். தமர் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை பாருங்கள், ஆப்ஷன் சி, உறவினர். தமர் என்பதன் பொருள் உறவினர். 29வது வினா. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 64. கடைசி வினா. அறமர கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. அறமர கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புறநானூறு. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களில் சந்திப்போம்.